ஹாய் ஹலோ வெல்கம் டு இனியா சாரிகன். நம்ம இந்த வீடியோவில் இந்த பாக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கு இது மாதிரி 24x16 சைஸில் ஒரு ஃப்ரேம் கொடுத்துருவாங்க பாக்ஸ் டைப்பில். இது கூடவே இது மாதிரி 4 லெக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் இருக்கிற ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம டைட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சைடு ஒரு கார்னரில் இருந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு லெக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாத் வந்துட்டு இது மேலே பட்டு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் நம்ம இது மாதிரி லெக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா உள்ளே போகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சைடில் கொடுத்துருக்காங்களே இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த சைடு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவன் இந்த வீடியோவே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு உள்ளே நகர்த்தி அதை டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸும் நமக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் டைப் ஸ்டாண்டில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரேம் வந்துட்டு ஆடாது, நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். நமக்கு ஒர்க் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நான் ஃபுல்லாக டைட் பண்ணி 4 சைட்ஸும் இப்போ முடிச்சுட்டேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நல்லா ஷேக் பண்ணி பார்க்குறேன், ஆடவே இல்லை பாருங்கள். நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இப்போ இதில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் கிளாத்தை அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம பைண்டிங் கிளிப்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது மாதிரி கிளாத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ப்ளவுஸோடைய பேக் நெக் தான் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற அந்த பைண்டிங் கிளிப்ஸை இது மாதிரி நீங்கள் சும்மா ரஃப்பாக அங்கங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்துட்டு நமக்கு மாறிடக்கூடாது, அதனால தான் இது மாதிரி ரஃப்பாக ஃபஸ்ட்டு அங்கங்கே போட்டுக்கோங்க. இந்த கிளிப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 51 mm இருக்கும். மேபி உங்களுக்கு இது மிஸ் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை இன்னும் உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது இதை நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. இதோடைய சைஸ் வந்துட்டு 51 mm. இப்போ நான் வந்து ரஃப்பாக போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நான் இது மாதிரி டைட் பண்ணுறேன். அதாவது என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் நான் வந்து கிளாத்தை ஒரு பக்கம் இழுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு என்னால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சிக்கிறேன். தேவையான இடத்துல வந்துட்டு நான் இன்னும் கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நகர்த்தி நகர்த்தி நீங்கள் அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டைட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கிளிப் வந்துட்டு ரொம்ப டைட்டாக அது மாதிரி இருக்கும், கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு வந்துட்டு அது சரியாயிடும். அப்படி உங்களால் முடியலன்னா யாரையாவது கூட ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது லூஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் தனியாகவே போட்டுக்கலாம். என்னுடைய பர்சனல் யூஸில் நான் இதை சொல்லணுன்னா, நான் இதை யூஸ் பண்ணி நான் நிறையா ப்ளவுஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேமை விட இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது கிளாத் வந்துட்டு லூஸ் ஆகாது. அடுத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் அடிக்கடி நான் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. முக்கியமாக கிளாத்தில் வந்துட்டு டேமேஜே ஆகாது. எவ்வளோ ஒரு லைட்டான கிளாத்தாக இருந்தாலும் சரி, டேமேஜ் ஆகாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். நான் எல்லா சைஸும் இப்போ வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நீங்கள் தட்டி பாருங்கள். இல்லைன்னா இது மாதிரி டச் பண்ணி பார்த்தா நமக்கு கிளாத் வந்து நமக்கு லூஸாக தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மெட்டல் மாதிரி இருக்குல்ல, இதில் நீங்கள் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி சப்போர்ட்டுக்கு வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப கையை தூக்கிட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமே இருக்காது. 1.25 மீட்டர் சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்துட்டு இதோடைய பேக்கை வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். நீங்கள் நம்மளுடைய ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அடிக்கடி நீங்கள் வந்துட்டு டைட் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது, கிளாத் நிறையா ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது. இந்த ஸ்டாண்ட் அப்புறம் 2 பாக்ஸ் கிளிப்ஸ் ரெண்டும் சேர்த்து 1100 rupees தான். குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் ஃப்ரீயாக ஆரி கோர்ஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கிளாஸு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.